Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம TNEB Tangent Co AE எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் பேப்பரில் இருக்க அதே நம்பர் தான் இங்கே கொஸ்டினுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூனிலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் அப்ளை டு சிக்னல் x of t if. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டுமே தெரிஞ்சால் போதும். ஸோ ஈக்குவேஷன் வைஸில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிலேட்ரலில் நம்ம 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இன்டகிரேஷன் ரேஞ்ச் எடுத்திருப்போம். ஆனால் பைலேட்ரலில் நமக்கு -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். இது போக இந்த யூனிலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து காசல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் பைலேட்ரல் வந்து காசல் நான் காசல் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுக்குமே டிஃபைன் பண்ணலாம். இந்த தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம். ஸோ யூனிலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் அப்ளை டு சிக்னல் இஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் காசல் அப்படிங்கிறது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் E&I டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. E&Iயில் ஸ்பெசிஃபிக்காக சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ட்ரோல் சிஸ்டமில் உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டிஎஸ்பி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ட்ரிபிள் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. The discrete time signal x of n is equal to -1 power n is periodic with fundamental period. ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு discrete time signal x of n கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிக்னல் வந்து பீரியாடிக் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பீரியாடிக் அப்படிங்கிறத கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க சிக்னல் வந்து நம்ம பீரியாடிக்காக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இங்கே 0ன்னு கூட இருக்குது. ஸோ கொடுத்துருக்க சிக்னல் ஏபீரியாடிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் பீரியட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாமே கூட கொஸ்டினில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கலாம். அது போக பீரியாடிக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இங்கே. ஸோ கொஸ்டினில் நமக்கு x of n is equal to -1 power n கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் n-க்கு நம்ம ஆல் பாசிபிள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா anything power 0 நமக்கு 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -1, n is equal to 2 போட்டோம் அப்படின்னா 1, n is equal to 3 அப்படிங்கும் போது அகெயின் -1. ஸோ இந்த மாதிரி 1 and -1 தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த வேல்யூஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இது பீரியாடிக்காக இருக்கிறது தெரியும். அது எப்படி அப்படின்னா பீரியாடிக் அப்படின்ற அர்த்தமே -∞ +∞ வரைக்கும் நமக்கு சிக்னல் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறது தான். இதில் n வேல்யூ நம்ம -∞ +∞ வரைக்கும் எந்த வேல்யூஸ் போட்டாலுமே இங்கே நமக்கு ரிப்பிட்டேஷன் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க சிக்னல் கண்டிப்பாக பீரியாடிக் சிக்னல் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதனுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிச்சுட்டு அதிலிருந்து செகண்ட் சைக்கிள் எங்கே ரிப்பீட் ஆகுதோ அந்த பீரியட் தான் வந்து ஃபண்டமெண்டல் பீரியட். ஸோ இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு -1, அகெயின் இங்கே 1 -1 அப்படிங்கும்போது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் எவ்வளோ பீரியட்குள்ளே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற இந்த ஃபண்டமெண்டல் பீரியட்குள்ளே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, what is the convolution of sequences x1 of n is equal to x2 of n is equal to 1 1 1. இங்கே நமக்கு ரெண்டு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கன்வல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம யூஷுவல் ப்ரொசீஜர்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லை ஒரு ஷார்ட்கட் வச்சு கூட சால்வ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஷார்ட்கட் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு சீக்வென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். x1 of n வந்து நம்ம இப்போ ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அதனுடைய சீக்வென்ஸ் 1 1 1 அண்ட் அதே மாதிரி x2 of n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1 1 1. இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூவை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1 × 1 1ன்னு கிடைக்கும். இங்கே எல்லா வேல்யூஸுமே இப்போ நமக்கு 1 இருக்கிறதுனால எல்லாமே 1 1 1 1 1 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டயக்னலாக நம்ம இப்போது பிரித்து எழுதிக்க போகிறோம். அண்ட் இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு 1 இருக்குது. அடுத்த டயக்னல் எலிமெண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 + 1 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணோம்னா 1 + 1 + 1 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 அண்ட் லாஸ்ட்டாக 1. இதுதான் வந்து நம்மளுடைய கன்வல்யூஷன் சீக்வென்ஸ். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர்.
இப்போ நம்ம ஈஸி கொஸ்டின் பேப்பர்லேருந்து சால்வ் பண்ணலாம். Let a signal x of t is finite and 0 outside the interval ta-tb, where ta and tb are finite. The region of convergence of signals bilateral transform is. ஸோ இங்கே வந்து நமக்கு x of t ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னல் ஃபைனைட்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வல் தாண்டி ta-tbங்கிற இன்டர்வலை தாண்டி இதனுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது போக ta and tbயோட வேல்யூ நமக்கு ஃபைனைட்டுன்ட்டு இருக்குது. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு லென்த்தியாக இருந்தாலும் இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம சால்வே பண்ணாமல் டைரெக்டாக ஆன்சரே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஆர்ஓசியோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ஆர்ஓசியோட வேல்யூவை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆஃப் டி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆஃப் டி வந்து ஃபைனைட்டாக இருந்து அப்சல்யூட்லி இன்டெக்ரபிளாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஆர்ஓசி வந்து என்டையர் ஜெட் பிளேன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா டேரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி தெரியல அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆஃப் டி ஃபைனைட் அப்படிங்கிற டேட்டா போக கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ வந்து அப்சல்யூட்லி இன்டெக்ரபிளாக இருக்கா இல்லையான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்சல்யூட்லி இன்டெக்ரபிள்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to ∞குள்ளே இந்த எக்ஸ் ஆஃப் டி டிடியோட வேல்யூ வந்து < இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் டி சிக்னலோட ஆர்ஓசி வந்து என்டையர் ஜெட் பிளேன். நமக்கு இங்கே டேட்டா எக்ஸ் ஆஃப் டி ஃபைனைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய வேல்யூ வந்து இன்டர்வல் தாண்டி அவுட் சைடில் தான் 0வாக இருக்குது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா அப்சல்யூட்லி இன்டெக்ரபிள் தான் அர்த்தம். அப்போ நம்மளோட கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 107. அண்ட் இந்த கொஸ்டின் வந்து கேட் 2014 கூட கேட்டிருந்துருக்காங்க. கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி லென்த்தியாக இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். லெட் அ சிக்னல் x of t is equal to 3 cos 10 pi t plus cos 30 pi t is sampled at rate of 20 samples per second and reconstructed using an ideal low pass filter with cutoff frequency equal to 20 Hz. Frequency or frequencies present in reconstructed signal are. ஸோ கொஸ்டினில் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னலோட சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு லோ பாஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் அதனுடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னென்னா 20 Hz. இதனுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சிக்னலை வந்து சாம்பிள் பண்ணுறோம். ஸோ இந்த சாம்பிள்டு சிக்னலை எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டருக்கு நம்ம கொடுக்குறோம். அண்ட் இதனுடைய அவுட்புட்டில் நமக்கு ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னல் இங்கே கிடைக்குது. இதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட். சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு நமக்கு 2 ஃப்ரீக்வன்சிஸ் இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னல்லையும் நமக்கு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. இந்த சாம்பிள்டு சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n into fs plus or minus fm. இதில் fs அப்படிங்கிறது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி, fm அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அண்ட் டேட்டாவில் நமக்கு fsோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 samples per second. ஸோ 20 Hz. அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நமக்கு இப்போ தேவை. ஆனால் கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. 10 pi ஒன்று இருக்குது, 30 pi ஒன்று இருக்குது. இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிஸ் ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா எம்மோட வேல்யூ. நமக்கு தேவை எஃப்எம். ஸோ ஒமேகா எம்முக்கும் எஃப்எம்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா எஃப்எம் கூட 2π மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒமேகா எம் கிடைக்கும். நமக்கு இப்போ தேவை எஃப்எம் மட்டும்தான். அப்போது எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எம் டிவைடட் பை 2π விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒமேகா எம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அகெயின் நமக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம ஒமேகா எம்னு சொல்லுவோம். ஸோ 10π விட 30π மேக்ஸிமம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ 30π தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். டிவைடட் பை 2π விச் இஸ் ஈக்குவல் டு 50 Hz. இப்போ நம்ம இந்த n into fs ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃப்எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் இங்கே கிடச்சிருச்சு. இதில் நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் n-க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். n is equal to 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே 0 into anything 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃப்எம். எஃப்எம்மோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 Hz.
ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 ஹெர்ட்ஸ்னு நமக்கு n is equal to 0 இன்ஸ்டன்ட்டில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 into fs plus or minus fm. fs ஓட வேல்யூ என்ன? 20. ஸோ 20 plus or minus fm ஓட வேல்யூ 15. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 35 அண்ட் இன்னொரு ஃப்ரீக்வன்சி வந்து 5 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். இதில் நமக்கு கிடைக்கிற ரெண்டு ஃப்ரீக்வன்சி, ஒன்று வந்து ப்ளஸ் 15, இன்னொன்று வந்து மைனஸ் 15 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2 into fs ஓட வேல்யூ 20 plus or minus fm ஓட வேல்யூ 15 which is equal to 40 plus 15 போட்டோம் அப்படின்னா 55 ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அண்ட் இன்னொரு ஃப்ரீக்வன்சி நமக்கு 25 ஹெர்ட்ஸ்னு கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் சாம்பிள்டு சிக்னலில். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லோ பாஸ் ஃபில்டரில் கொடுக்க போகிறோம். லோ பாஸ் ஃபில்டருக்கு நமக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா fc is equal to 20 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சிக்னல் வந்து -20 இருந்து +20 இருக்கிற ரேஞ்சில் மட்டும்தான் வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 15 அண்ட் -15 நமக்கு ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். 35 நமக்கு கிடைக்காது, ஏன்னா 20 எக்ஸிட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ மிச்சம் இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இது போக நமக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்கு. ஸோ நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஷனில் வராது. ஸோ மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஹெர்ட்ஸ் ஒன்று இருக்குது, 5 ஹெர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஒன்று 5 ஹெர்ட்ஸில் இருக்கும், இன்னொன்று 15 ஹெர்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் இஃப் எக்ஸ் ஆஃப் n is equal to 1/3 mod n minus 1/2 power n into u of n ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ROC Z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம Z பிளைனில் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த எக்ஸ் ஆஃப் n நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஆஃப் n which is equal to 1/3 mod n கொடுத்துருக்காங்க. mod n அப்படிங்கும் போது நமக்கு பாசிட்டிவ் சைடில் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சைடில் ஒன்று இருக்கும்னு அர்த்தம். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 1/3 whole power n into u of n plus 1/3 whole power minus n into u of minus n minus 1. ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஹாஃபில், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸை கொடுக்கும். இது வந்து லெஃப்ட் சைட் சீக்வன்சஸை நமக்கு கொடுக்கும், அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் நமக்கு இங்கே கிடைக்கும். இதை தான் வந்து ரைட் சைடட் சீக்வன்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடட் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடலில் இருக்கும்போது நம்ம இப்படி தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். அண்ட் அது போக நமக்கு இன்னொரு சிக்னல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா -1/2 whole power n into u of n இருக்குது. இப்போ இதனுடைய ROC நம்ம டைரெக்டாக எழுதுறதுக்கு முன்னாடி இந்த டேர்மை இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த -1 into n அப்படிங்கிறத வந்து நம்ம 1/3 power -1க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இதே வேல்யூவை நம்ம இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அண்ட் இதை வந்து நம்ம 3 power nன்னு எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய ROCயை நம்ம டைரெக்டாக எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்முக்கு ஈக்குவலண்ட்டான ROC என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z greater than 1/3, ஏன்னா இது ரைட் சைடட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு இது லெஃப்ட் சைடட் சீக்வன்ஸ். ஸோ இதனுடைய ROC எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் z less than 3. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ரைட் சைடட் சீக்வன்ஸ். ஸோ இதனுடைய வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z greater than 1/2. இப்போ இந்த 3 ரீஜனையும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இதனுடைய காமன் ROC என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ROC நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூனிட் சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட யூனிட் சர்க்கிள். இதில் 1/3 வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரவுண்ட் 0.3 கிட்ட வரும். நமக்கு 0.3 இங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z greater than 0.3 அப்படிங்கும்போது இந்த ஏரியாவை தவிர இது எல்லா இடத்துலையும் நம்மளோட ROC இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z less than 3.
ஸோ இதனுடைய ஆர்ஓசி அகெயின் ஒரு யூனிட் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். யூனிட் சர்க்கிள் அப்படின்னா இதனுடைய வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஸோ 3 அப்படிங்கும்போது நமக்கு அவுட் சைட் த யூனிட் சர்க்கிளில் தான் இருக்குது. அண்ட் Z லெஸ் தேன் 3 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்மளோட ஆர்ஓசி இருக்க போகுது. அதை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இன்னொரு டேர்முக்கான ஆர்ஓசி மாடுலஸ் ஆஃப் Z greater than 1/2. 1/2னா 0.5. இதனுடைய ஆர்ஓசி ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு அகெயின் யூனிட் சர்க்கிள் இங்கே நமக்கு 0.5 இருக்குன்னு எடுத்துக்கலாம். greater than 0.5. ஸோ இந்த ரீஜனை தாண்டி மீதி எல்லாமே நமக்கு ஆர்ஓசி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு 3 டேர்முக்கு தனித்தனியாக ஆர்ஓசி கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த என்டையராக எக்ஸ் ஆஃப் என்னுக்கான ஆர்ஓசி தான் வேணும். ஸோ இது 3த்துக்கும் காமனான ஆர்ஓசி என்னன்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது 3த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தேன் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ 3யை தாண்டி இங்கே எங்கேயுமே எக்ஸ்டெண்ட் ஆகலை, ஆனால் இங்கே ரெண்டுத்துலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. காமனாக வேணும் அப்படிங்கும்போது நமக்கு 3யோட அப்போ ஸ்டாப் ஆயிரும்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தேன் 3 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரேஞ்சாக கிடச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு 0.3லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆர்ஓசி, இங்கே நமக்கு 0.5லேருந்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 0.5க்கு அப்புறம் தான் நமக்கு ரெண்டுத்துலேயுமே காமன் ஆர்ஓசி கிடைக்கும். ஸோ 0.5 லெஸ் தேன் mod Z லெஸ் தேன் 3 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். இதுதான் கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் என்னுக்கான காமன் ஆர்ஓசி. 0.5 அப்படிங்கிறது 1/2. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் Z transform of x of n plus y of n is 0.3 less than mod Z less than 0.6, then ROC of x of n minus y of n is. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். Z டிரான்ஸ்ஃபார்மோட ஆர்ஓசி கண்டுபிடிக்க போது நீங்கள் சிக்னலை ஆட் பண்ணாலும் சரி இல்லை சப்ராக்ட் பண்ணாலும் சரி அதனுடைய ஆர்ஓசியில் எந்த விதமான சேஞ்சுமே இருக்காது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆர்ஓசி ரிப்பீட் ஆகிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 0.3 லெஸ் தேன் mod Z லெஸ் தேன் 0.6 அப்படிங்கிறது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம Z/Z minus a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து a⁻n into u of n. அண்ட் இதே வேல்யூவை நம்ம இன்னொரு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அது என்னன்னா -a⁻n into u of -n minus 1. டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது வந்து லெஃப்ட் சைடட் சீக்வென்ஸ் ஒன்று, ரைட் சைடட் சீக்வென்ஸ் ஒன்று, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இப்போ கொடுத்துருக்க ஆர்ஓசியில் நம்ம 2 டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஒன்று வந்து மாடுலஸ் ஆஃப் Z greater than 0.3, இன்னொன்று வந்து மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தேன் 0.6. இது வந்து நம்மளோட ரைட் சைடட் சீக்வென்ஸ். ஸோ இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா Z/Z minus 0.3ன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதனுடைய வேல்யூ Z/Z minus 0.6ன்னு இருக்கும். இந்த வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி 2 விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரே விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம a⁻n into u of n எழுதிப்போம். இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நெகட்டிவ் சைனும் இருக்கும். ஆனால் ஆர்ஓசி வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு இல்லை, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தே நீங்கள் டைரக்ட் ஆன்சரை எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் நிறையா கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்காது, டைரெக்டாக ஒரு ஹிண்ட்டை வச்சு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கிராக் பண்ண முடியும். அண்ட் நம்ம சேனல் சார்பாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.